அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி தான் ஒரு விஷயம் பார்க்க போதுன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னோட எங்கள் அப்பா இருந்து ஒரு வருஷம் ஆகுது. நேற்று தான் ஜவுசம் பண்ணோம். ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது மூலயமா தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாமல் இருந்தார். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அடிப்பட்டு வீட்டில் இருந்தால் ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதனால தான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைக்கில் போகும்போது சைட் ஸ்டாண்டு தட்டாமல் போயிடுறாங்க. அதால் டேர்ன் பண்ணும்போது இல்லை ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது கண்டிப்பாக ஸ்டாண்ட் அடிச்சு கீழே வந்துடுறாங்க. இதில் அது சின்ன அடியாக இருந்தால் பரவாயில்ல, பெருசாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் தான் அது. அதனால் ஒரு சிம்பிளாக இது நிறைய பேர் இந்த கிளாம்பை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் வண்டிக்கெலாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சேஃப். ஏன்னா இந்த கிளாம்பை போட்டாவே கீர் போட முடியாது. சைட் ஸ்டாண்டு மேலே எடுத்து தான் கீரே போட முடியும். ஓகேங்களா? அந்தமாரி உங்களுக்கு உடனே புரியும். உங்களுக்கு அந்தமாரி தான் வீடியோ போட்டிருக்கேன். இதிலே சென்சார் மூலிமா நிறைய போடுறாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன். சென்சார் இல்லை, சுவிட்ச் மூலிமா ஒரு வண்டிக்கு நான் சைட் ஸ்டாண்டு இண்டிகேட்டர் மாதிரி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சிம்பிளாக இந்த கிளாம்பு வீடியோ பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப யூஸ் தான். உங்கள் வண்டிக்கு தேவைப்பட்டால் வாங்கி போடுங்க. இது ஒரு 60 ரூபா ரேட்டு தான் இது. ஆனால் ரொம்ப சேஃப்டியானது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போகலாம். ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சைட் ஸ்டாண்டு சேஃப்டி கிளாம்ப் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாம்ப் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ தெரியாத வியூவர்ஸுக்காக இந்த கிளாம்ப் நான் போடுறோம் உங்களுக்கு. இது சைட் ஸ்டாண்டு போட்டாவே கீர் விழாது. ஓகேங்களா? ஏன்னா இந்தமாரி கிளாம்ப்பு நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம். இந்த கிளாம்ப் தான் ரெடி பண்ணுறோம். இது நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போடாதவங்க இந்த வீடியோ பாருங்கள். இது ரொம்ப சேஃப்டியானது உங்களுக்கு. கண்டிப்பாக சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. அதனால் நிறைய ஆக்சிடென்ட்டும் ஆகுது. ஏன்னா டேர்ன் பண்ணும்போது சைட் ஸ்டாண்ட் எடுத்து கீழே விழுந்துருவாங்க. அதனால் இந்த கிளாம்ப் நீங்கள் போட்டிங்கன்னா சைட் ஸ்டாண்டு எடுத்தால் தான் கீரே போட முடியும். ஓகேங்களா? அந்தமாரி கிளாம்ப் தான் இது. இதுவே இந்தமாரி கீர் லிவருக்கு நம்ம இந்த கிளாம்பை போடலாம். ஒரு சமயம் இப்போ வர வண்டிக்கெலாம் BS6க்குலாம் சென்சார் அதிலே கொடுத்துட்றாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ BS4 பொறுத்த வரைக்கும் இந்தமாரி கிளாம்பில், BS3க்குலாம் இந்தமாரி கிளாம்பை போடலாம். 150cc இந்த கீர் லிவர் பாதி தான் இருக்கும். ஓகேங்களா? சிங்கிள் தான் இருக்கும். அதுக்கு நம்ம சுவிட்சு செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த கிளாம்பு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த சுவிட்சு எப்படி செட் பண்ணுறது தான் போடுறேன். அதுவும் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், ரொம்ப பெருசாக மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபாக்குள்ளே முடிக்கலாம். இந்த கிளாம்பும் 60 ரூபா 70 ரூபாலே முடிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது. இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறேன். இதை முதல்ல நம்ம சைட் ஸ்டாண்டை கட்டணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சைட் ஸ்டாண்டை வர ஸ்ப்ரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு 17 நம்பர். ஓகேங்களா? இது ரெண்டு சிம் பின்னாடி நெட்டும் சரி போல்டும் சரி 17 நம்பர் வரும். இதை நம்ம ஈஸியாக கட்டலாம். இது நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க, இருக்கும். இப்போ உங்கள் வண்டிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டில் ஒரு 60 ரூபாயில் நீங்களே ஈஸியாக வீட்டிலே நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வர வண்டிக்கெலாம் சென்சார் இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப சேஃப்டி இது. ஏன்னா அது சென்சார் கட்டானா கூட நம்ம சைட் ஸ்டாண்ட்லாம் கூட கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. ஆனால் இப்போ வர BS6க்குலாம் சைட் ஸ்டாண்டு மேலே எடுத்தால் தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும். அந்தமாரி வீடியோ தான் நான் நெக்ஸ்ட் டைம் நான் போட போகிறேன். ஆனால் சென்சார்லாம் நான் போடல, சும்மா ஒரு இக்னிஷன் லைன்லேருந்து எடுத்து நான் ஒரு சுவிட்ச் மாதிரி வச்சு பக்காவாக நான் செட் பண்ணி காமிக்க போகிறேன். மிஞ்சி போனால் அதுவும் ஒரு 60 ரூபா 70 ரூபாய் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இந்த போல்டை கட்டிட்டு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கிளாம்ப் எடுக்கணும். அதேமாதிரி இந்த பார்த்தீங்கன்னாவே இந்த போல்டு கட்டும்போது இல்லை த்ரெட்டுக்கு எது போச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. திருப்பி அதே போடாதீங்க. ஏன்னா அதே போடும்போது திருப்பி நீங்கள் போட கண்டிப்பாக அந்த போல்டு லூஸ் ஆகும். கண்டிப்பாக திருப்பி கழலும். ஓகேங்களா? அதனால் இது வேண்டாம். இது போல்டு மிஞ்சி போனால் 20 ரூபா 30 ரூபா இருக்கும். அவ்வளோதான், அதுமாரி வாங்கிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த கிளாம்பை நம்ம கரெக்டாக செட் பண்ணிடனால ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இந்த சைட் ஸ்டாண்டை இதேமாதிரி கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே தான் இந்த கிளாம்பை வைக்கணும். இந்த கிளாம்பு மேலே வர மாதிரி. ஏன்னா இப்போ தான் கீர் போடும்போது கரெக்டாக இதில் அடிக்கும். அதனால்
மாட்டும் போது ஒரு இதாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதை. ஃபுல் டைட் பண்ணுங்கள், இதை கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. ஃபுல் டைட் பண்ணால் தான் கரெக்டாக செட் ஆகும் அது. ஏன்னா இந்த கிளாம்ப்லேயே கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு கார்னர் ஒரு மடி பண்ண கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக போய் அந்த ஸ்டாண்டில் போய் உட்காராது. ஓகேங்களா, அதனால் ஃபுல் டைட் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. ஏன்னா மெட்டலாக இருக்கிறதால டேமேஜ் எதுவும் ஆகாது. கண்டிப்பாக பின்னாடி இந்த நெட்டை போடணும். ஓகே, இது ஃபுல் டைட்டு. கீழே இந்த நெட்டையும் போட்டுருணும். இது நல்ல சேஃப்டிங்க அது. ஓகேங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டால் ஏதோ நாட்டுப்புற மாதிரி நம்மள சொல்லுவாங்க அது. ஆனால் இது நம்மளுக்கு சேஃப்டிக்கு தான் போடுறது. இது யார் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஏன் கவலை, நம்ம சேஃப்டிக்காக மண்டிக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். மற்றவங்க சொல்லியிருந்தா இருப்பாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம. ஓகே ஓகே இருந்துச்சுங்களா. இப்போ என்ன வந்துடுமா இது, இப்போ நம்ம கீர் போடும்போது கண்டிப்பாக கீரே போட முடியாது. பார்த்துங்களா, இப்போ இடிக்கும். ஏன்னா சைட் சைடில் இருக்குது. இப்போ சைட் சைடு நம்ம மேலே தூக்கும்போது இந்த கிளாம்பு உள்ளே போய்ட்டு புட்ரஸ் ஸ்டாண்டில் போய்டும். அப்போ நம்ம கீர் போடுறது ஈஸியாக இருக்கும். தெரியுங்களா, இதுமாரி தெரியுதுங்களா, கிளாம்ப் உள்ளே போய்டும். உள்ளே போய்ட்டோம்னா நம்ம கீர் ஈஸியாக போடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கை போட்டால் அந்த போகிறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ப்ரிங்கை போட்ட மாதிரி இருக்குது காமிங்களா. அது ஸ்ப்ரிங் ட்ரிங்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க. இப்போ இடியுது ஸ்டாண்டர்டு 20. இது ஒரு சமயம் ஸ்டாண்டு போட முடிச்சுன்னா நம்ம கிளாம்புக்கு லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புட்ரஸ் ஸ்டிக்கில் போய் மாட்டிக்கணும். ஓகேவா. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு பதிவு தான் உங்களுக்கு, ஒரு சேஃப்டியான இருக்கிறதுக்கு இது போடுறேன். இதே இந்த 150cc அந்த சிங்கிள் கியர் இருக்கும், அது வந்து நம்ம சுவிட்ச் எப்படி ரெடி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அது சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. இதுதான் சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, சுவிட்சுன்றது வந்து நம்ம சென்சார் இல்லாமல் ஒயரிங்கில் பண்ணுறது. ஓகேங்களா, ஆனால் அந்த சுவிட்ச் நம்ம போட்டால் வண்டியே ஸ்டார்ட் ஆகுது. அந்தமாரி தான் நம்ம வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பதிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இந்தமாரி ஸ்பேர் பார்ட்ஸுக்கல்லே கிடைக்காது. ஓகேங்களா, கொஞ்சம் பண்ணால் 60 ரூபா 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சு தான் இது. அதை வாங்கி நீங்களே எதையும் மாற்ற வேணாம், ஸ்ப்ரிங்கு எதுவுமே மாற்ற தேவைப்பட்டால் போல்டு ரெஸ்ட் ஆகிடுச்சு ரொம்ப த்ரெட்டு போச்சுனாவே போல்டு ஒன்றே மாற்றுங்க. இது ஒரு 60 ரூபா, மொத்தம் ஒரு 100 ரூபா கூட முடியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் மூலிமா நம்ம சைட் ஸ்டாண்டு எப்படி சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும், அந்தமாரி ஒரு இது பண்ண போகிறேன் நான். இதில் இது நிறைய பேர் பார்த்துக்கலாம். நம்ம வியூஸுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக போகிறேன் நான். ஓகேங்களா, ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.